துர்கா, இப்படி எவ்வளவு நேரம் தான் அழுதுகிட்டே இருக்க போற? என்னால முடியலக்கா. உன் நிலைமை எனக்கு புரியுது துர்கா. ஆனா இங்க நடக்கிற விஷயம் தான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அக்கா, நான் மனசார எந்த தப்பும் பண்ணலக்கா. நீங்க கொடுத்த லெட்டரை சத்தியமா நான் பிரிக்க கூட இல்லக்கா. அத பிரிச்சு படிச்சிருந்தா கண்டிப்பா நான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சிருக்க மாட்டேன். துர்கா, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. மத்தவங்க நினைக்கிற மாதிரி நான் உன்னை நினைக்க மாட்டேன். ஆனா எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு. அந்த லெட்டர் எரியாம இருந்திருந்தா, நான் அந்த லெட்டரை படிச்சிருந்தா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது. துர்கா, அது முடிஞ்சு போன விஷயம். ஆனா கல்யாணமே வேண்டான்னு சொல்றவரு எப்படி மனமேடையில சந்தோஷமா உன் கழுத்துல தாலி கட்ட முடிஞ்சது? ஏற்கனவே நான் உன்கிட்ட சொன்ன மாதிரி அசோக் ரொம்ப நல்லவரு. இந்த வீட்ல நல்லா படிச்சவரு, ரொம்ப பொறுப்பானவரு துர்கா. அவரு இப்படி பேசுறாருன்னா நிஜமா என்னால நம்பவே முடியல. எல்லாம் என் தலையெழுத்துக்கா. சின்னையா எனக்கு கிடைச்சது பூர்வ ஜென்மத்து புண்ணியம்னு நினைச்சு அவ்வளவு சந்தோஷமா இந்த தாலியை என் கழுத்துல வாங்கினேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா சின்னையா வாயாலேயே எனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அவரு சொல்றத கேக்குறப்ப நான் எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிருக்கேன்னு இப்பதான் தெரியுது. இதுக்கு மேலேயும் நான் உயிரோட இருக்கணுமா?